அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்தியரை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன, மலத்தினுடைய தன்மைகள். இதற்கு முந்தைய பகுதியில் இதே போல் மலத்தை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். அதில் மலத்தினுடைய நிறத்தை பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் அதோடைய தன்மைகள், பொதுவாகவே நம்ம உணவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், நம்ம எத்தனையோ பரிசோதனைகள் பண்ணுறோம், அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இப்படி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் பொதுவாக சமுதாயத்தில் மலம் சார்ந்த விஷயத்தை அதிகமாக பேசு பொருளாக இல்லை. மலத்தினுடைய தன்மை, அது வெளியேறும் முறை, இதை பற்றி அதிகமாக பேசுகிறதில்லை. இது சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணுன்னு எல்லோரும் எதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. தவிர இது குடலினுடைய தன்மை, ஒரு மனிதனுடைய மொத்த உடம்பினுடைய ஆதாரமே அவனுடைய செரிமான மண்டலம். அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது மிக மிக குறைவு தான். அதனால் இந்த தலைப்பை பற்றி பேசுகிறதுக்காக போன பகுதியில் ஆரம்பித்தது. அதில் நிறத்தை பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் அதோடைய தன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு காய்ச்சல் வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கிறப்போ அதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே அவங்களுக்கு இந்த மலம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க எதிர்கொண்டிருக்கணும். அது மாதிரி மலத்தினுடைய தன்மைகளையும் நம்ம முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு சில சமயத்தில் இயல்பாக மலம் எப்பயும் போல் இயல்பாக இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அதை நம்ம கவனத்தில் பார்க்கணும். என்ன அப்படின்னா, சில சமயம் மலம் விடுபட்டு துகள்கள் போல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே உடம்பினுடைய வறட்சி தன்மையை காட்டுது. அதே ரொம்ப வறண்ட நிலையில் மிக கடுமையானதாக ஹார்டாக அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலேயும் மலம் மிக மிக ரொம்பவுமே அது சுமூகமாக இல்லாத நிலையில் இருக்குது. இதுக்கு குடலினுடைய சுரப்பிகள் இருக்கு இல்லையா, இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸும் சொல்லுவாங்க, அந்த இடத்துல சில தொந்தரவுகள் நம்ம பார்க்கலாம். நுரையுடன் தன்மையும் இருக்கலாம். இதெல்லாமே பார்த்தோன்னா அந்த சுரப்பிகளை மீண்டும் நம்ம சீர்படுத்தும் பொழுது இதெல்லாம் நிவாரணம் அடையும். அந்த விதத்தில் இந்த சிரமத்திற்கு ஒரு பொருத்தமான காய் என்னென்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் நல்லா மென்று உமிழரோடு கலந்து அதை எடுத்துக்கிறப்போ, இப்போ சொல்லக்கூடிய கடுமையாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நுரைத்தன்மையாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, துகள்கள் போல இருக்கிறதா இருந்தாலும் சரி, வறண்ட நிலையில் இருந்தாலும் சரி, இதோடைய தன்மை மாற்றி விடும். இது நாளமுள்ள சுரப்பிகளினுடைய அடையாளங்களை நம்ம இதை பற்றி பார்ப்போம். இதே இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சப்தத்தோடு வருது. மலம் வரும்பொழுதே கொஞ்சம் சப்தத்தோடு வருது. எப்படி தான் வர்றதே இப்படி தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சில சமயம் சிரிக்காத உணவு துகள்கள் கூட அது கூட வருது. அது எப்படி நம்ம உட்கொண்டோமோ உட்கொண்ட மாதிரியே அதே மாதிரியே வருது. கொஞ்சம் மலம் கடுமையானதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கூட நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதாவது அப்படியே வருது, அதே சமயத்தில் கடுமையாக இருக்குது, கொஞ்சம் சப்தத்தோடு வருது. இது எல்லா தன்மைகளும் நம்மளுடைய சுரப்பிகள், நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகளினுடைய ஒரு வீழ்ச்சியோ அல்லது பலகீனமோ அல்லது அதுக்கு ஏற்படக்கூடிய பலுவினாலேயோ இப்படி ஒரு நிலை ஏற்படுத்தலாம். அதுக்கு நம்ம எலுமிச்சம்பழத்தை தோலோடு அரைச்சி வடித்து குடிக்கலாம், அல்லது அப்படியே கூழ் போல் குடித்தா மிகச்சிறப்பு. இன்னொன்று இந்த சாரை புழிஞ்சிட்டு தோலை மட்டும் மென்று சாப்பிடலாம். இது மாதிரி எடுக்கிறப்பையும் இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அது அமையும். முதல்ல சொன்னது வெண்டைக்காய், இரண்டாவதுக்கு எலுமிச்சம்பழம் தோல்னு வச்சுக்கோங்க. குடல் உறிஞ்சிகள்னு சொல்லுவாங்க. இந்த குடல் உறிஞ்சிகளினுடைய செயல்பாடுகள் குறையும் பொழுது, அல்லது அது நல்ல வீரியமாக வேலை செய்யாத பொழுது, நம்ம சாப்பிட்ற உணவுலிருந்து சத்துக்களை முழுசாக உறிஞ்சப்படாமல் அது ஒரு பகுதி மட்டும் உறிந்து கொண்டு மற்றதை அப்படியே விட்டுரும். அப்போ மலம் அளவுக்கு அதிகமாக ஏராளமாக வெளியேற மாதிரி இருக்கும், குடல் முழுமையாக உட்கொள்ளாததால். அப்போ அந்த இடத்துல என்ன காரணம்னா, நம்ம உடம்புல துவர்ப்பு சத்தினுடைய ஆதாரங்கள் குறைந்து விட்டது. அப்போ துவர்ப்பு சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்துகிறப்போ அந்த உறிந்தக்கூடிய தன்மை அதிகமாகிட்டே இருக்கும். இது குடலுக்குள்ளார இருக்கக்கூடிய
அந்த வில்லைன்னு சொல்லக்கூடிய சிறு சிறு அந்த உறுப்புகள் மூலமாக உறிந்து கொள்ளக்கூடிய மாற்றத்தை நம்ம செய்யணும். இது செய்யாத பட்சத்தில் உடம்புக்கே மொத்தத்துக்கும் தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காமல் போகலாம். இதனால் இன்னும் பல எலும்பு, தோள்பட்டை, இரத்த நாளங்கள் ஏதோ ஒரு பாதிப்பு வந்து இருக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு ஒரு பலகீனமான சோர்வு தன்மை கூட உருவாக்கலாம். இதெல்லாம் அந்த குடல் உறிஞ்சிகளினுடைய பலகீனத்தின் காரணமாக. அதற்கு நாம் என்ன சொல்லணும்னா, வாழைக்காய், ஒரு முழு வாழைக்காயை தோலெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக அரிஞ்சு அப்படியே சாப்பிட்லாம். சிரமமாக இருந்தால் கொஞ்சம் நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்லாம். அதுவும் சிரமமாக இருந்தால் கொஞ்சம் வாழைப்பழம் பொடி பொடியாக அரிஞ்சு ரெண்டையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அது சாப்பிட்றதுக்கு எளிமையாக இருக்கும், சுலபமாக இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். இது வந்து அந்த அளவுக்கு அதிகமாக ஏராளமாக போகக்கூடிய மலம் குடல் செரிக்காமலேயே முழுமையாக செரிக்கப்படாத சில உணவு துகள்களாகவே வெளியே வரும் பொழுது எடுத்துக்க வேண்டிய காய் வந்து இந்த வாழைக்காய். இன்னொன்று வந்து பார்த்தோம், அடுத்தது உடம்பில் வந்து சரியான முறையில் நீர் சத்து வந்து, அதாவது உடம்புக்கு வேணுங்கிற நீர்ச்சத்து தாதுச்சத்து இருக்கணும். அது வந்து கட்டுப்படுத்த முடியாமல், அதனுடைய தக்க வைக்கக்கூடிய தன்மை இல்லாமல், அது வந்து ஏதாவது ஒரு கிருமினாலேயோ அல்லது உடம்பினுடைய வேதியியல் மாற்றத்தினாலேயோ நீர்த்தன்மையோட மலம் போகலாம், கஞ்சி மாதிரி மலம் போகலாம். அப்போது உடம்புல ஏதோ ஒரு திசுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு வேணுங்கிற அந்த சைட்டோபிளாசம் சொல்லக்கூடிய மேலே சில நுண்ணுயிர்கள், அந்த உயிரணுக்களில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. அந்த அளவுக்கு திசுக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இப்படி வந்து கஞ்சி போல் நீர்த்தன்மையில் வந்து மலம் வரும். அப்போ இது வந்து வயிற்றில் வந்து ஏதோ ஒரு ரணம், ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது தான் இதில் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அதைய சரி பண்ணணும். அந்த ரணத்தை வந்து நம்ம ஆற்றணும், அந்த புண்பட்ட தன்மையை நம்ம மாற்றணும். இதற்கு வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் வாயில் ஏதாவதோ அல்லது உடம்புல ஏதோ ஒரு துர்நாற்றமாக கூட இருக்கலாம், மலமே துர்நாற்றமாக கூட இருக்கலாம். அப்போ அதுக்கு வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து பொடி பொடியாக அரிஞ்சு மென்று சாப்பிட்லாம். அந்த தோல் விதையெல்லாம் அரைச்சி சாறாக எடுத்து பருகலாம், கூழ் போல் அதை குடிக்கலாம். இந்த வெள்ளை பூசணிக்காயுடன் நம்ம வந்து 1-2 நெல்லிக்காயை சேர்த்திக்கலாம். அல்லது உங்களுக்கு பிடிச்சது கொத்தமல்லி, ஏதோ ஒரு உங்களுக்கு நேரடியாகவே அதை எடுத்துக்க விருப்பம் இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு கூட மற்ற விஷயங்களை போட்டு அரைச்சி குடிக்கிறப்போ நல்லாயிருக்கும். இயல்பாகவே அது சும்மாவே மென்று சாப்பிடலாம். அதுக்கு சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் தான் அது இருக்குது, சாப்பிட்லாம். அப்படி எடுக்கிறப்போ இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிற இந்த நோய் அறிகுறிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றம் பெறும். இது நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, புண்ணு வந்து உள்ளே ஆழமாக போய் அப்புறம் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு நம்ம அறுவை சிகிச்சை அப்படிலாம் போகாமல் இது இயல்பாகவே இதை இப்படி நம்ம விலகி வந்துடலாம். இன்னொன்று வந்து கடுமையான தன்மையின் கூடவே முடிச்சு போன்று இருக்கக்கூடிய மலம். அப்போது இந்த தன்மையில் இருக்குது அப்படின்னா, குடலில் இருக்கக்கூடிய அதே சமயத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய நஞ்சுக்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும், நம்மளுடைய மிக முக்கியமான சில சுரப்பிகள் அதோடைய செயல்பாடுகள் வந்து பலகீனமாக இருக்கும் பொழுதும் இப்படி ஒரு தன்மை கொண்ட மலம் வெளியேறும். அந்த தன்மையில் வந்து நம்மளுடைய நேரடியாக பாதிக்கப்படுவது என்ன அப்படின்னா, நீர்த்தன்மைகள், உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருக்கக்கூடிய நீர் சார்ந்த நஞ்சுக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குடல்லையும் வந்து ஈரப்பதம் வேணும். குடலில் ஈரப்பதமும் வேணும், நம்மளுடைய நரம்புகளுக்கும் பலம் வேணும். இது ரெண்டையும் வந்து சமநிலைப்படுத்தணும். அதாவது நம்ம வந்து மலம் சிறுநீர் ரெண்டுமே வந்து சமநிலையில் இருக்கணும். அதிகமாக வறண்ட மலம் இருக்குன்னா அவங்களுக்கு அதிகமாக சிறுநீர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுநீர் குறைவாக போகக்கூடிய அவங்களுக்கு வந்து சில சமயம் மலம் நீர்த்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். ஆக சிறுநீரும் சமநிலையில் போகும், மலமும் ஒரு சரியான பக்குவத்தில் வெளியேறும். இதையே வந்து நம்ம இந்த ஒரு சமநிலை தவறும் பொழுது இப்போ சொல்ல முடிச்சு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மலம் வரலாம். அதற்கு நம்ம கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, கத்திரிக்காயை வந்து நல்லா தக்காளியோடு அரைச்சி
கூழ் போல் மாற்றி அதற்கப்புறம் நம்ம வந்து அது பருகலாம். அது பிடிக்கல, எனக்கு அது ஒத்து வராது அப்படின்னா அதை வடித்து குடிக்கலாம். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற எந்த ஒரு காய்கறி சாறாக இருந்தாலும் அதில் சிறிதளவுக்கு கொஞ்சம் உப்போ நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்தவர் வைத்தியம் பார்க்க வர, அவர் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து வைத்தியம் பார்த்துட்டு போயிருக்கிறாரு. அவர் அதை வந்து செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி மெகா டிவியில் நம்ம பேசுனதை பார்த்து அதில் ஒரு ஒரு எளிமையான ஒரு முறை சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கரும்பு ஜூஸில் போட்டு காய்கறி அரைச்சி குடிங்கன்னு நம்ம சொன்னதை அதையை வந்து ஒரு 10 நாள் பண்ணி அவருக்கு அவ்வளோ நல்லா மாற்றம். அப்போ கரும்பு ஜூஸை போய் அரைச்சி வடித்து குடித்து அவருக்கு ரொம்ப நல்லா மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை அவர் நேரில் வந்து சொன்னார். அது மாதிரி கொஞ்சம் சிரமமாக இருக்கிறவங்க கரும்புச்சாறில் கூட போட்டு அரைச்சி வடித்து குடிக்கலாம், அல்லது அப்படியே அரைச்சி கூட குடிக்கலாம். இதுவும் ஒரு அருமையான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இது நம்ம வந்து முடித்தாக இருக்கக்கூடிய இன்னும் இந்த துகள்கள் ஒன்றிணைந்த தன்மையில் இருக்கக்கூடிய மலம். இது வந்து எப்படின்னா, உடம்புல வந்து தேவையான அளவுக்கு வெப்பம் வந்து தடுமாறும் பொழுது, வெப்பமும் குளிர்ச்சியும் சமநிலை இழக்கும் பொழுது, அதே சமயத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய மிக மிக தேவையான தாதுச்சத்துக்களை வந்து அது வந்து அதைய வந்து வெளியே விடாமல் ஒரு கொழகொழுக்கு தன்மையில் வச்சுக்கணும். அது ரத்தத்தில் இருக்கலாம், நிணநீரில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து அந்த நீர்த்தன்மையை அது வெளியேறாத அளவுக்கு அது ஒரு தன்மையில் வச்சுருக்கக்கூடிய அது வந்து கெட்டு போயிருந்தால் தான் இந்த மாதிரி துகள்கள் தன்மையில் ஒன்றிணைந்த தன்மையில் இருக்கும். அது வந்து அந்த மலத்திற்கு நம்ம சீர்படுத்துறதுக்கு கொத்தவரங்காயை சாப்பிடணும். ஒரு 4 கொத்தவரங்காயை நல்ல மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்றப்போ அந்த ஒரு அருமையான ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். இது நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து வந்து தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி குடல்ல இருந்து வரக்கூடிய மலம் குழகுழப்பு தன்மையாகவும் கொழகொழப்பான குழம்பு தன்மையினாலும் அந்த ஜெல்லு மாதிரி அந்த மாதிரி இருக்குதுன்னா, அப்போது உடம்புல புளிப்புத்தன்மை அதிகப்படுத்தி குடலில் வந்து அதிகப்படியான இந்த கொக்கி புழுன்னு சொல்லக்கூடிய நாடா புழு சம்மந்தப்பட்ட ஒட்டுணிகளினுடைய இருக்க காரணத்தினால என்ன ஆகும்னா, அந்த மலமானது மிகவும் கொழகொழப்பு தன்மையோட ஒரு 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 எப்போவுமே வந்து ஒரு ஒரு உருவகத்தன்மை இல்லாத மாதிரிக்கே வரும். அப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து முருங்கை விதையை எடுத்துக்கணும். 4 முருங்கை விதையை வாயிலே ஊற வச்சு அரை மணி நேரம் அதோடைய சுவையெல்லாம் போன பிறகு அப்புறம் அது சுவையற்றதாக போயிடும். அப்புறம் மென்று சாப்பிட்றப்போ ஒரு அருமையான முன்னேற்றம் வந்து தெரியும். இதுவே வந்து மலம் வந்து அளவுகோலின்படி ஏராளமாக போகிறதுக்கு வந்து நம்ம வந்து வாழைக்காய் சொல்லிடணும். அதே மாதிரி செரிக்காத தன்மையில் போகுது அப்படின்னா எலுமிச்சம்பழமும் வாழைக்காய் 2மே சொல்லியிருந்தோம். இதே அதற்கு எதிர்மறையாக வந்து மலம் வந்து மிகவும் மெல்லிய தன்மையில் போகுது, அந்த ஒரு அதனுடைய அளவுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முருங்கை விதை. சன்னமாக அதற்கு மலமே ரொம்ப அதாவது சன்னத்தன்மையில் வருது அப்படின்னா இதுக்கு நம்ம உடம்புடைய சுரப்பிகளும் நரம்பு தோல்களும் ஒரு காரணமாக அமையும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து கொத்தவரங்காய், வெண்டைக்காய், கோவக்காய், எலுமிச்சம்பழம் இந்த ஒரு கலவையில் இந்த ஒரு முறையில் எடுக்கிறப்போ மிகவும் சன்னமாக வரக்கூடிய மலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பருக்க ஆரம்பிக்கும். இது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நரம்புகளும் தோல் மண்டலம் இருக்கிற அந்த குடல் பகுதியில் அதில் இங்கே இருக்கிறதில் அதனுடைய செயல்பாடுகள் மிக வீரியமாக இல்லை. அப்போ அதனுடைய போகக்கூடிய பாதைகளும் அதனுடைய நரம்புத்தன்மையினுடைய அதனுடைய வீரியமும் வந்து குறைஞ்சி போச்சு. அப்போது ரொம்பவுமே பலகீனப்பட்ட குடல் நரம்புகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் இப்படி ஒரு அறிகுறிகள் வரும். இது எல்லாமே நம்ம வந்து குடலிலிருந்து வரக்கூடிய மலத்தினுடைய தன்மைகளை பற்றி நம்ம வந்து இப்போது இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். மலச்சிக்கல்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்குன்னு சொல்கிறோம். அதை பற்றின தகவல்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பகுதியில் அதனுடைய தன்மைகளை பற்றி பார்த்தோம். இதற்கு முந்தைய பகுதியில் அதோடைய நிறங்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். மலம் கழிக்கிற முறையே பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் மேற்கத்திய கலாச்சாரப்படி அமர்ந்த நிலையில் போகிறது வந்து அவ்வளோ ஒரு சொல்லிக்கிற நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. குத்த வச்சு உட்காந்து போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அது குடல் போய் அழுத்துறப்போ அந்த வாய்வு வந்து பிரியும். அப்போது
குடலில் வந்து ஒரு சில மலத்தினுடைய பகுதிகள் தங்கி இருந்ததுன்னா அது வந்து இன்னமும் வந்து உடம்புக்கு ஒரு கேடுகளை விளைவிக்கும். அதனால் குடல் வந்து முற்றிலுமாக காலியாகணும். அப்போ தான் வந்து வயிறு சுத்தமானால் தான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, செயல்பாடுகள், நம்முடைய உழைப்பு எல்லாமே வந்து ஒரு நல்ல கம்பீரமாகவும் தெளிவாகவும் வேகமாகவும் இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி மந்தத்தன்மையும் நேர்த்தியும் இல்லாததாக போகலாம். சிந்தனைகள் கூட அதில் வந்து தடுமாறலாம். இதையை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம அதில் வந்து அந்த மாதிரி நம்மளுடைய பழக்கத்தில் ஒரு மாற்றம் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் தெரியும். அதனால் மலம் வந்து மலத்தினுடைய இந்த நம்ம நாட்டினுடைய முதல்ல இருந்த மாதிரி குத்த வச்சு போகிறப்போ குடல் வாயுக்கள் வெளியேறும். இப்போ நம்ம சொல்கிற இந்த மலத்தினுடைய தன்மையோடு நம்ம அப்போ தான் தெரியும். மேற்கத்திய கலாச்சாரத்தில் அந்த பேசினில் உட்காந்து போகிறப்போ அது பெருசாக நமக்கு வந்து புரிதல் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போது நம்ம இதனுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்போ இந்தியத்தினுடைய கழிவறைகள் தான் சிறப்பானது. நிறைய பேர் வந்து அவங்க வாடகைக்கு இருக்கிற இடத்துல அது மாதிரி பெருசாக எதுவும் மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போது வந்து அந்த இருக்கக்கூடிய மேற்கத்திய அந்த கழிவறைகளையே கொஞ்சம் நம்ம கால் உட்கார மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு 1.5 அடிக்கு வந்து ஏதாவது நம்ம ஒரு பொருளை வச்சு அதற்கு மேலே மலம் கழிக்கும் பொழுது உட்கார்ந்துக்கிட்டு பண்ணும் பொழுது குடல் வாய் பிரியும். இல்லை எனக்கு அவ்வளோ சிரமம் அப்படின்னா வந்து இயல்பாகவே மாலை பொழுதுலையோ அல்லது இரவு சமயத்துக்கு தூங்குவதற்கு முன்போ வந்து குத்த வச்சு ஒரு 10 நிமிஷம் சும்மாவே நம்ம வந்து அது கழிவறையில் தான் உட்காரணும் கிடையாது. நம்ம வீட்டிலே கொஞ்ச நேரம் குத்த வச்சு உட்கார்றப்போ அப்போது வந்து அந்த குடல் வாய்க்கள் பிரியும். உண்மையிலே வந்து நம்ம வந்து அந்த காலத்தில் சமையல் முறை என்பது எப்படி இருந்தது அப்படின்னா, அடுப்பு வந்து அடுப்பினோட அனல் வந்து நேராக வயிற்றுக்கு போகாது, குத்த வச்சு தான் அவங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த அனல் வந்து இந்த கீழ்காலில் தான் வந்து நமக்கு வந்து அதனுடைய தாக்கம் இருக்கும். அப்போ குடலும் வயிறும் வந்து அந்த வெப்பத்தை அந்த அனலை வந்து உள்வாங்காது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம கேஸ் அடுப்பு நின்று சமைச்சிட்ருக்குறோம். அப்போ அந்த வெப்பம் வந்து நேராக வந்து வயிற்றுக்கு போகுது. இது வந்து ரொம்ப நல்ல பழக்கம்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அப்படி ஒரு பெருசாக சமையல் வேலை இருக்காது. அப்படி இருக்கிறப்ப அது பிரச்சனை இல்லை. அதிக நேரம் அந்த மாதிரி வெப்பத்தில் நின்று சமைக்கிறாங்க அப்படின்னா அதனாலேயும் குடலில் வந்து தொந்தரவுகள் வரலாம். நேரடியாக வந்து குடல் வந்து வயிறு வந்து வெப்ப பகுதியில் அனலில் வந்து அடிக்கடி இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு எந்தெந்த விதத்துலலாம் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அலசி ஆராய்ந்து உங்களுக்கு பல காரண பின்னணிகளோடு அதற்கு தீர்வு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஏன்னா மருத்துவம் அப்படின்றப்போ அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய தொழில், அவங்களுடைய பழக்கங்கள் இதெல்லாம் வந்து உள்வாங்கியிருக்கு. அப்போ நம்ம வெறுமனை வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி அவங்க வாழ்கிறாங்களேங்கிறது அந்த கருத்து இல்லாமல் நமக்கு தோணுன மாதிரி சொல்கிறது வந்து ஒரு தீர்வாக இருக்காது. அதுக்காக தான் நாம் இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த காலத்தில் வந்து மலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை சமைக்கிறதா இருந்தாலும் ரெண்டுமே குத்த வச்சு தான் உட்காந்து பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக இந்த பாதிப்புலாம் இல்லை. இனியும் கூட அடுத்த நிலையில் சொல்ல போகிறதா இருந்தால் புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது சிறுநீரகம் சார்ந்த இது மாதிரி ரொம்ப கடுமையான மீட்க முடியாத சில நோய்கள், ரொம்பவுமே கொடுமையான நோய்கள் வந்து பல விஷயங்கள் வந்து இந்த மலம் வெளியில் தெளிவாக போகாதனாலையும் வாயுக்கள் தெளிவாக பிரியாதனாலையும் ஏற்படும். அதனால் இதை வந்து ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு நம்ம வந்து கவனம் கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கு வந்து மீண்டும் நம்ம வந்து அதை சீரமைக்கிறது ரொம்ப சிரமமானதாக மாறிடும். இப்போது மலத்தினுடைய தன்மைகள் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது குடல் வந்து எந்த அளவுக்கு அதை வெளியேற்றக்கூடிய தன்மை பெற்று இருக்கணும், மலம் வந்து எந்த தன்மையில் வெளியில் வந்திருக்குன்னு பார்த்தோம். அதை வெளியேற்றுவதில் இருக்கக்கூடிய சிக்கல், அந்த சிக்கல்களை எந்தெந்த மாதிரிலாம் சிக்கல்கள் இருக்குது அதற்கும் தீர்வு இருக்குது. வெளியேற்றுவது மலச்சிக்கலுக்கு உண்டானதை எப்படி நம்ம வந்து அதை அணுகணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். எதனால் வந்து அது வெளியேற்றுவது சிரமம் அப்படின்றது பொதுவாக சொல்கிறோம். ஆனால் அதுலேயும் சில குறிப்பிட்டு இந்தந்த இதுக்கு இதனால் காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா
பெரிய அளவுக்கு நமக்கு வந்து மலத்தினுடைய பாதிப்புகள் இருக்காது. இது இது வந்து நமக்கு தெளிவானாலே கிட்டத்தட்ட 60-70% நோய் அறிகுறிகள் வந்து நமக்கு மாறிடும். ஆரோக்கியமும் வந்து நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும். அதற்கு முந்தைய பகுதியில் அதனுடைய நிறத்தை சார்ந்தா பார்த்தோம். இப்போ வந்து நாம் வந்து அதோடைய தன்மைகளை பற்றி பார்க்குறோம். அடுத்து வந்து குடல் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியம் பெற்று இருக்கும் பொழுது அல்லது ஆரோக்கியத்துடைய தன்மையில் இருந்து விலகி போகும் பொழுது இது வந்து வெளியேற்றுவதில் என்னென்ன சிரமம் வரும், இதை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்படி பல பகுதிகள் இருக்குது. இது ஒரு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுடைய வீட்டிலையே வந்து உங்களால் வந்து அப்படி ஒரு இந்திய கழிவறைகளுக்கு மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தயவுசெய்து வந்து மாற்றிக்கோங்க. அல்லது நீங்கள் வந்து அலுவலகத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்படின்னா இதற்கு முன்னுரிமை கொடுங்க. குழந்தைங்களும் இது மாதிரி கீழே குத்த வச்சு உட்காரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். இதை வந்து இந்தியாவில் எப்படி அவங்க கழிவறைகள் பயன்படுத்தப்படுது, எப்படி இந்திய கழிவறைகள் பயன்படுத்துகிறாங்க, எப்படி மலம் போகிறாங்கங்கிறத வந்து இது ஒரு வகுப்பாக எடுக்கிறாங்க அமெரிக்காவில். அதற்கு கட்டணம் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு இவ்வளோ கட்டணம் அப்படி சொல்லிட்டு முதல்ல ஒரு பயிற்சி, எப்படி வந்து கீழே உட்காந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பயிற்சியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இது நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி ஆசனாஸ் பயிற்சி மாதிரி இந்திய முறைப்படி கழிக்கிறதற்கு ஒரு பயிற்சி திட்டம் போல் ஒரு மாதம் 2 மாதம் அப்படி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த பழக்கத்தெல்லாம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் கூட ஒரு பயிற்சி திட்டங்கள் இருக்குது. இது தெரிஞ்சிருக்கு, நமக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம அப்படி தான் வாழ்ந்துருக்குறோம். அதை ஏன் நம்ம மீண்டும் வந்து செயல்படக்கூடாது? அப்படி செயல்படும் பொழுது நம்மளுடைய மிகப்பெரிய பலம் சொல்லக்கூடிய பல ராஜ உறுப்புகளை வந்து காப்பாற்ற முடியும். வாயுகள் வெளியேறணும், கழிவுகள் முழுமையாக வெளியேறணும். அதில் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தது அப்படின்னா நம் உயிரையும் மாய்த்து விடும். அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா இது ரொம்ப சின்ன விஷயம் நினச்சிட்ருக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம தலை வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த பகுதியில் மலத்தை வெளியேற்றக்கூடிய சிக்கல்களை பற்றி தெளிவாக பார்ப்போம். அது வரைக்கும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.